ஹாய் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி பொண்ணு பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக்லி ஒன்ஸ் நான் செடிகளையும் அதே போல் அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங் காலையில் எந்திரிச்ச உடனேயே இவங்களுக்கு உரம் போடுறதாங்க என்னோடய மெயினான டியூட்டி. ஆக்சுவலாக நான் ஒரு ஒர்க்கிங் உமன். ஸோ நான் பார்த்திங்கன்னா டெய்லி செடிகளுக்கும் சரி அந்த ஃபிஷ்ஷஸ்க்கும் சரி சேர்த்து காலையில் ஒரு 1/2 அன் ஹவர் அதே மாதிரி ஈவினிங் 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன க்ரோத் ஆச்சும் இந்த இடத்துக்கு இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், இல்லைன்னா டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா செடிகளுக்கும் இன்றைக்கி மண்புழு உரம் கொடுக்குறேங்க. ஏன்னா 14 நாள் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மண்புழு உரம், அதுக்கடுத்து ஒரு 14 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணலான்னா இந்த தொழு உரம் கொடுக்கலாம். இடையில பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலாட்டை புண்ணாக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அதே போல் 15 நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும், பூச்சி மருந்து, அதாவது நம்ம இயற்கையான முறையிலும் நம்ம தெளிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம செயற்கை உரமும் நம்ம ஆட் பண்ணியும் நம்ம தெளிக்கலாம். ஸோ அந்த வீடியோஸ் எதாவது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு நம்ம ஃபங்கிசைடு யூஸ் பண்ணி நம்ம அந்த பூச்சி மருந்துலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் அப்படின்னா நம்ம இந்த வேப்ப எண்ணெயை யூஸ் பண்ணி இந்த டிடர்ஜென்ட்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ரே அடிக்கிறது அப்படின்றதுலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செடியெல்லாம் வளர்க்குறதுங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன் சொல்வேன் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு விஷயம் நம்ம அது முயற்சி எடுக்கணும். 2வது அது போல் அதை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும். நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் இந்த 1 இயராக தான் நான் இதெல்லாமே போட ஆரம்பித்து இந்த அளவுக்கு கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய பார்த்திங்கன்னா ஒரு செடி நம்ம நடுறோம் அப்படின்னும்போது அந்த செடி சில இடத்துல இறந்தும் போயிடும், சில செடிகள் ஈஸியாகவும் துளுத்துக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதை நான் கண்டிப்பாக கற்றுக்கினேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் என்னை அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவேன். இது நம்ம இந்த செடிகள் வளர்ப்புக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃபுக்கும் நான் சேர்த்து சொல்வேன். என்னடா இன்னைக்கு புதுசாக மோட்டிவேஷனாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு ஏன்னா நான் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தப்போ சரியோ நம்ம ஒரு ஒரு விஷயமும் நம்மளோட அனுபவபூர்வமாகவும் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் நம்மளை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி நல்லதாக இருந்தால் ஓகே, இதில் தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணி எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறதுன்றதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். போனது போச்சுன்னா அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. இதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம அடுத்த டைம் வராத அளவுக்கு எப்படி சேவ் பண்ணணுமோ, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதை யோசித்து பண்ணணும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டைம் நட்டு எனக்கு நிறைய ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் செடி ஓரளவுக்கு என்னால் வளர்க்க முடியுது. அதே சமயம் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நான் அதுவும் போட்டிருக்கேன். ஸோ என்கிட்ட ஒரு 4 வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய குட்டி போட்டிருக்கோம். ஸோ நான் அதையும் போய் க்ளீன் பண்ணுற வேலையும் எனக்கு இருக்கும். ஸோ இதுதாங்க என்னோடய சண்டே ரொட்டீன். ஆனால் எனக்கு டைம் போகிறதே தெரியாது இந்த செடிகளோட நான் நின்றுட்டு இருந்தேன்னா. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே டைம் பாஸ் ஆகும். அதே போல் இந்த ஃபிஷ்ஷிங் கிட்டலாம் போனால் சொல்லவே வேணாம். ஏன்னா நம்ம கிட்ட போனாலே அதுங்களாவே நம்ம கிட்ட முடியாரும். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.